பாரதியின் பிறந்த நாள் 11ஆம் தேதி தானே? இவர்கள் ஏன் 20ஆம் தேதியில் கொண்டாடுகிறார்கள் என்று எண்ணக்கூடும். தமிழர்கள் தமிழை பேசுகிற ஒவ்வொரு நாளும் பாரதியின் பிறந்த நாள் தான் என்பதை பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்ளலாம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆன்ற கவிஞர் அனைவருக்கும் முன்தோன்றும் கவிதை சுடரொளியே நீ வாழி என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே நீ வாழி. கலைமண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி. கலை நீக்கி தந்த களனியில் பலவாய் கனிக்காடு கண்டவன் பாரதிதாசன். இருள் சூழ்ந்திருந்த இவ்வையம் முழுதும் இளக்கதிரான இளைஞன் பாரதி. எழுந்த கதிர்முன் மானுட சாதிக்கு ரத்தம் ஊட்டியவர் பாரதிதாசன். நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில் என்று சொன்ன வல்லோன் பாரதி. நிக்க வைத்த நெஞ்சினை தட்டி நிமிர வைத்தவன் பாரதிதாசன். வகுத்தவன் முன்னோன், காத்தவன் பின்னோன். வாழ்க தமிழின காவலர் இவர்கள் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். பாரதி பாட்டன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும். நேரு மாமாவாகி, காந்தி தாத்தாவாகி, சோனியா காந்தி அன்னையாகி, பெரியார் அவர்கள் தந்தையாகி, ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாக கூடாதா? பாரதி எனக்கு பாட்டன். என்னுடைய தாத்தன் புரட்சி பாவலன் கனகசுப்பு ரத்தினத்திற்கு அவன் ஆசான், அவன் அப்பன். அதனால் பாரதி எனக்கு பாட்டன். தமிழ் நிலை தாழ்ந்த போது இமை திறவாமல் தமிழகம் இருந்த நிலையில் தமிழுக்கு தகும் உயர்வை தருகிற தலைவனை வேண்டி தவம் இருக்கையில் இலகு பாவலன், புலவன், இலகு பாரதி புலவன் தோன்றினான். இலகு பாரதி புலவன் தோன்றினான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு,
நீடுதுயில் நீக்க பாடிய நிலா, காடு கமலும் கவி சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் ஆண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதை என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறார். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, பாரதியின் படைப்புகளில் நமக்கு தந்துவிட்டு சென்றவை ஞான ரதம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. இதை தாண்டி ஒரு ஆகப்பெரும் படைப்பை நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் கனகசுப்பு ரத்தினம் என்ற பாரதிதாசன் என்று ஐயா புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். பாரதி ஒரு மகா கவிஞன். ஏன் அவன் மகா கவிஞன்? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அப்படி என்ன காலத்தை பாரதி உருவாக்கி விட்டான்? சுதந்திரம் அடையவில்லை, ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. சுதந்திரம் வரல, அடையல. சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்டாங்கிற காலத்தை உருவாக்கிட்டான். இது நடக்கும்டா. அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன். இவர்கள் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பே தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயங்கள் என்று கொம்பிடடி பாப்பான்ட்டான். பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி. இவர்கள் தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பாங்க, அதெல்லாம் அவன் கணக்கிலே அவன் கனவுலே கிடையாது. இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் வரும்னு அவன் நினைச்சே பார்க்க கிடையாது. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். அப்பெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்படவே இல்லை. சொல்றான் பாருங்க, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிறான். அவனை போல ஒரு காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால கணிதன், காலத்தை கணிக்கிற ஒரு கால ஞானி எவனும் இல்லை. அவன் ஒரு ஆகச் சிறந்த மானுடன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மனிதன் மானுடன் ரெண்டும் ஒரே பொருள் இருக்கிற சொற்கள் போலதான் இருக்கும். ஆனால் மனிதன் வேறு, மானுடன் வேறு. மனிதன் என்பது எலும்பு நரம்பு ரத்தம் சதை கொண்ட ஒரு உயிர், ஒரு உடல், ஒரு மனிதனை குறிக்கிறது. ஆனால் மானுடன் என்பது ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் குறிப்பது. பாரதி மனிதன் அல்ல, மானுடன். ஏன்? அவன் உலகம் தழுவி ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் அன்பு கொண்டு ஆரத்தழுவி நேசித்ததாலேயே அவன் ஆக பெரும் மானுடனாக உயர்ந்து நிற்கிறான். நாட்டு மக்கள் அனைவரும் நலம் பெற்று வாழவும், நானிலத்தவர் மேனிலை எய்தவும் பாடியவன் பாரதி.
உற்றார், நாட்டார், ஊரார் இவர்கள் உண்மை அறிந்து நன்மைகள் பெறச் செய்வது நல்ல தவம் என்போம். நல்ல தவம் கண்டோம்ங்கிறான். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியவான், புண்ணியமூர்த்திங்கிறான். பக்கத்தில் இருக்கிறவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான். அதற்கு முன்பு தன்னுடைய உயிரை போல மற்ற உயிர்களையும் நேசிப்பவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுவான் என்கிறது சீவக சிந்தாமணி. எவ்வுயிரும் என்னுயிர் என்றெண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாயோ பராபரனே என்கிறார் தாய்மானவன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார் பெருமகனார். எவ்வுயிர்க்கும் இறங்குதல் வேண்டும் மணிமேகலை. இந்த வழியில்தான் பாரதியினுடைய மானுடம் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்றவன் நம்முடைய பாட்டன் பாரதி. இதை தாண்டி அவனுடைய மானுடத்திற்கு சான்று வேண்டியதில்லை. அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த ஒரே பாவலன் இந்த இனத்தில் பாரதி மட்டும்தான். மற்றவெல்லாம் எழுதுவான் ஒண்ணு, பேசுவான் ஒண்ணு, வாழ்வான் ஒண்ணு. அவனுடைய நண்பர் சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டனார். அவர் வீட்டுக்கு செல்கிறார். மெலிந்த உடல், கிழிந்த உடை. உள்ளே சென்று ஒரு பட்டாடை எடுத்து கொடுக்கிறார். இதை உடுத்திக்க என்று வாங்கி கொண்டு செல்கிறான் பாரதி. மாலையில் வருகிறான். அந்த ஆடையை உடுத்தி வருவான் என்பது பாட்டன் சோமசுந்தர பாரதியினுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆடையிலே, அதே ஆடையிலே வருகிறார். ஆனால் சோமசுந்தர பாரதியார் என்ன எதிர்பார்த்து, எதை எதிர்பார்த்து தன்னை பார்க்கிறார் என்று தெரிகிறது. சோமு இங்க வா என்று கூட்டிக் கொண்டு நடந்து போகிறார். தெருவிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு சாலை ஓரத்திலே ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கிறான். இவன் கொடுத்த உடை, அந்த பட்டாடை அவன் மேலே போர்த்தி இருக்கிறது. பார் சோமு என்று அவரை காட்டுகிறார். அந்த பட்டாடை போர்த்தி இந்த பிச்சைக்காரனை காட்டுகிறார். மக்களுக்கு மானத்தை மறைத்துக் கொள்ள ஆடை இல்லாத போது எனக்கு எதற்கப்பா இந்த பட்டு துணி என்று தன் நண்பனிடத்திலே சொன்னவன் பாரதி. சம்பளமாய் கொண்டு ஆசிரியர் பணி சம்பளமாய் கொண்டு வீட்டுக்கு வரும்போது அதற்கு முன்பு ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் தன் வீட்டின் வறுமையை சொல்லி புலம்புகிறார். மொத்த சம்பளத்தையும் கொடுத்து விட்டு நடந்து போய் விடுகிறார். வீட்டிற்கு போனால் அரிசி பருப்பு வாங்க காசு இல்லை, வீட்டு செலவுக்கு காசு இல்லை. செல்லம்மாள் யாரிடம் சொல்வது என்று தவிக்கிறார். இதை அறிந்தது இந்த பக்கத்து வீட்டு இளைஞன் ராமு என்கிற இளைஞன் ஓடி போய் அந்த ரிக்ஷாக்காரரை தேடி பாரதியின் வீட்டு நிலைமையை சொல்லி அவன் செலவழித்த போதும் மிச்சிருந்த 45 ரூபாயை வாங்கி கொண்டாந்து செல்லம்மாட்டை கொடுத்தான். பாரதி எதை பற்றியும் கவலைப்படாத, தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாத ஆக பெரும் மானுடன். மாற்று சொல்றான்ல, ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைத்தார் அவன் மனிதன். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைத்தார் அவன் மாமனிதன் என்கிறார். தன்னை விடவும் பிறரை நேசித்ததாலேயே பாரதி ஆகப்பெரிய மானுடன். சுதந்திரம் வரல, எப்படி பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமாங்கிறான். கருக விட்டுருவோமா? இந்த விடுதலை பயிரை நாங்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், எங்கள் கண்ணீரால் காத்தோம். சுதந்திரம் அடைய, ஆனால் அடைந்து விட்டோம்.
என்று உறுதியாக நம்புகிறான். பேசியனுடைய தம்பி சொன்னான், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய். நீ கொண்ட கொள்கையில் உறுதியா நிக்கணும். அதைத்தான் அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம். வருவம் நடக்கும். எங்கள் வரலாறு நின்றார்கள் சென்றார்கள் என்றில்லை, நின்றார்கள் வென்றார்கள் என்றார்கள். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. சுதந்திரத்தை பாடிட்டு வர. நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னே வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ. அதை விட்டுருமா, தொலைய விட்டுருமாங்க. இதே நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா பாரதி? இதெல்லாம் என்ன கேட்கிறான்ல, இவங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றான், நடக்குமா சொல்றான். சத்தியமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாகுமோ பொய்யாமோங்கிற. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. சத்தியமே வெல்லும்னு நம்ம சான்றோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிருமாடா? அதே மொழியை என் தலைவன் என்று சொல்றார். தம்பி, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தில்லை. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வங்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். இந்த திருட்டு பயல்க வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவார்கள் என்று அன்றே பாடுறான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போன போகிறான் மயிருங்கிறான். பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்டா, அவனே தமிழ். என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். சீப்பா ஆதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், மகன் சீமான நீ பார்த்ததில்லை, இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டா எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பன் ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்க. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டங்கிற. அவன் அப்படி பாடிட்டு போல. வீட்டுல அரிசி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு, ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு.
செல்லம்மா வெளியில போயிடுச்சு, வரல, போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு, தமிழன் மரபுடா, தமிழன் மரபு, உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் என்ன? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஓரினம், உலக உயிர்களை தன்னுயிராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, எல்லா உயிருக்கும். பாகு துண்டு பல் உறவுகள் கிடையாது, பல் உயிர்கள். தமிழன் வேதம் கற்பிக்கிறது. தமிழனுடைய மாண்பே உயிர்மை நேயம்தான். அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதியின். பாரதி இவருக்கு பரிதிமா கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். கால் செருப்பு கூட இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் உவே சாமிநாதன் தமிழ் தாத்தா. பரிதிமா கலைஞர் யார்? தனித்தமிழ் அடிகளா? நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு. நீ ஆங்கிலம் கலவாம பேச வருதா, சமஸ்கிருதங்க தெரி மொழி கலவாமல் பேச வருதா? ஆனா தூய தமிழிலே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார். அவருடைய குருநாதர் ஆசான் பரிதிமா கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு? எவன் உண்டு? வெண்ணிலா கூட பேசினார்கள், பாரதி ஒரு பெண்ணியவாதி, தையலை உயர்வு செய்யும், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு. அவ கற்பு கற்பு கற்புடையவளா? அவ கற்பம் கற்பு கட்டவள். இது எது கட்டவள்? இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்கு. என்ன சொல்றா? அப்பவே எப்ப சொல்றா? கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா, ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிற, தள்ளி மிதித்துடுவோங்கிற, தூக்கி போட்டு மிதிடாங்கிற. விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவனுக்கு கட்டி வைக்கிற கொடுமை ஓடிடாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான். எல்லாம் அதனாலதான் அவன் யாரு? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு இருக்கு, அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவன் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவலனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொல்ற பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரானால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்கும். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும், ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதாண்டா ஆடவர்க்குங்கிறான் புரட்சி பாவலன். என்னென்ன நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதை அவன் பேரன் சொல்றான்.
சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுன்னா எங்கள் உயிர் தலைவன். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்க? கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்தா? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26ல் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன், பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்க வேண்டும்? என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்ல. நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு பெண் உரிமைவாதி, அவன் ஒரு மானுடன். அவன் ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வம் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசி திராப்ல அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எவங்க? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர்னு ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி வந்திருந்த என்ன நினைச்சிருப்பா? ஏதோ பேசியிருக்காப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம். இதுதான் நடக்கும். அதுபோல கணித்தவன் பாரதி. மாநிலம் பிரிக்கப்படல, மாநில தாயை வணங்குதும் என்பான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, பாடிட்டான். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலேங்கிறான். இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே வெங்காயம் வந்து வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாங்கி? மளிகை மண்டியில வெங்காயம் வித்தவங்களுக்கு வேற என்ன வாங்கி? சகிக்கல, பொறுக்கல. எங்கள் தந்தை என்ற எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது. மூச்சு நிலங்கிறான். ஒரு திமிர், ஒரு ஆற்றல் அப்படி ஏறுறாங்கிறான். இது என் நாடடா, என் அப்பன் நாடடா என்று சொல்லும் போது ஒரு திமிர் ஏறுதுங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்ச? அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரர் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் இருக்காம விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போனா சுடுகாட்டுக்கு? எங்களை தான் அனுப்பிட்டேன். இவங்க திட்டங்களை பாருங்க. நெய்தல் மீட்பு இயக்கம், கடற்கரை பாதுகாப்புக்கு, நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு கூட சரியா வந்து சேர்ந்திருக்காது அந்த இது. நெய்தல் மீட்பு இயக்கம்னா, மீட்பு இயக்கம்னா யார்கிட்ட அடமானம் இருக்கு? மீட்புனா இதை மீட்கணுங்க. நகை 5 பவுன் அடமானம் வச்சுட்டேங்க, அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு? இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு? அடமானம் இருக்கு. மீட்பு இயக்கம். நாம சொல்றது நெய்தல் படை. என் மீனவ சொந்தங்களில் வாழ்வு பாதுகாப்புக்கு, வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை கட்டுங்கிறோம். அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம், அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்?
கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும். கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள்லாம் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க. பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய 38 ஆண்டுகளுக்குள், அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாக்கள் எழுதுகிற ஆற்றப்பட்டவன். அந்த அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர பாட்டன் சோமசுந்தர பாரதி. பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை சேர்த்தவன், வல்லவன் என்று பொருள். இவன் பேரு சுப்பையா சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரல. 2 பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள். 2 பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார்கள். 38 வயதுக்குள் இவ்வளவு. பாரதி கிட்ட போய், பாரதி நீ ஏன் நீ எல்லாத்தையும் பாடினியே பாரதி, நீ ஏன் தாலாட்டு பாடல? குயில் பாட்டு பாடுறான், குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான், தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி? அது விழித்துக் கொண்டு இருப்பவனுக்குத்தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. ஆனால் எண்ணின மக்கள் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பார்க்கல. அந்த வேணும் ஒரு தாலாட்டு பாடாதவன் பாரதி பாடல. பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பெரும்பாவலர், நம்முடைய தாத்தா பாவலர் பெருஞ்சித்தனார் போன்றவர்கள்லாம் பாரதியின் வழித்தோன்றர்கள் தான். ஒரு புது ரத்தம் பாய்ச்சியவன். அதான் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் களை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்றது காரணம். பெரும்பாவலன் பாரதிக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் ஒரு உறுதியேற்போம். அவன் கண்ட கனவு அதை நிறைவேற்ற வேண்டும். திசையெல்லாம் உலகமெல்லாம் தமிழோசை பரவும் வகை நாம் செய்தல் வேண்டும். தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் ஒரு பேரனாக, ஒரு தமிழ் மகனாக நான் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.